ஓம் சாந்தி. 8/6/2025 அவ்யக்த பாப்தாதா. ரிவைஸ் டேட் 15/11/2005 மதுபன். உண்மையான உள்ளத்துடன் தந்தை மற்றும் பரிவாரத்துக்கு அன்பானவர்களாகி உழைப்பிலிருந்து விடுபட்டவர் ஆவதற்காக உறுதிமொழி செய்யுங்கள் மற்றும் லாபத்தை பெறுங்கள். உண்மையான உள்ளத்துடன் தந்தை மற்றும் பரிவாரத்திற்கு அன்பானவர்களாக ஆகி உழைப்பிலிருந்து விடுபட்டவர் ஆவதற்கான உறுதிமொழி எடுத்துக்கொள்ளுங்கள் மற்றும் லாபத்தை பெறுங்கள். இன்று பாப்தாதா தனது நாலாபுறங்களிலும் உள்ள சிரேஷ்டமான சுயராஜ்ய அதிகாரி ஸ்வமான்தாரி குழந்தைகளை பார்த்து கொண்டிருக்கின்றார். தந்தை குழந்தைகளுக்கு தன்னை விட உயர்ந்த ஸ்வமானம் கொடுத்திருக்கின்றார். ஒவ்வொரு குழந்தையையும் காலில் விழுவதில் இருந்து விடுவித்து தலை கிரீடமாக ஆக்கிவிட்டார். தன்னை சதா அன்பான குழந்தைகளின் சேவாதாரி என்று கூறிக்கொண்டார். இவ்வளவு உயர்ந்த அத்தாரிட்டிக்கான ஸ்வமானத்தை குழந்தைகளுக்கு கொடுத்தார். ஆக ஒவ்வொருவரும் தன்னை அந்த அளவிற்கு ஸ்வமான்தாரி என்று புரிந்திருக்கிறீர்களா? ஸ்வமான்தாரிகளின் விசேஷமான லட்சணமாக என்ன இருக்கும்? ஒருவர் எந்த அளவிற்கு ஸ்வமான்தாரியாக இருப்பாரோ அந்த அளவிற்கு அனைவருக்கும் மரியாதை கொடுப்பவராக இருப்பார். எந்த அளவு ஸ்வமான்தாரியோ அந்த அளவு பணிவு உள்ளவராக அனைவருக்கும் பிரியமானவராக இருப்பார். ஸ்வமான்தாரி என்பதன் அடையாளம் தந்தைக்கு பிரியமானவர், கூடவே அனைவருக்கும் பிரியமானவராக இருப்பார்கள். எல்லைக்கு உட்பட்ட அன்பானவர் அல்ல, எல்லையற்று பிரியமானவர். எவ்வாறு தந்தை அனைவருக்கும் பிரியமானவரோ, ஒரு மாத குழந்தையாக இருந்தாலும் ஆதி ரத்தினமாக இருந்தாலும் ஒவ்வொருவரும் நான் பாபா உடையவன், பாபா என்னுடையவர் என்று ஏற்றுக்கொள்கிறார்கள். இதுதான் அனைவருக்கும் பிரியமானவரின் சிரேஷ்டமான ஸ்வமானத்தின் அடையாளமாகும். ஏனெனில் அப்படிப்பட்ட குழந்தைகள் தந்தையை பின்பற்றக்கூடியவர்கள். ஒவ்வொரு வர்க்கத்தை சார்ந்த குழந்தைகள், சிறு வயது குழந்தைகளில் இருந்து வயோதிக குழந்தைகளுக்கும் தந்தை ஸ்வமானம் கொடுத்திருக்கின்றார். இளைஞர்களை அழிப்பவர்கள் என்ற நிலையிலிருந்து விஸ்வ கல்யாணக்காரி, உலகிற்கே நன்மை செய்பவர் என்ற ஸ்வமானம் கொடுத்திருக்கிறார். மகான் ஆக்கியுள்ளார். இல்லறத்தில் இருப்பவர்களை மகான் ஆத்மாக்களாக, பெரிய பெரிய ஜகத் குருக்களை விட உயர்ந்தவர்களாக, இல்லறத்தில் இருந்தாலும் விடுபட்ட விருத்தி உடைய மகாத்மாக்களையும் தலைவணங்க வைக்கக்கூடியவர்களாக ஆக்கியுள்ளார். கன்னிகைகளுக்கு சிவசக்தி சுரூபத்தின் ஸ்வமானத்தை நினைவுபடுத்தி அவ்வாறு ஆக்கியுள்ளார். வயோதிக குழந்தைகளுக்கு பிரம்மா பாபாவின் தோழன் என்ற அனுபவசாலியான ஸ்வமானத்தை கொடுத்தார். இவ்வாறு ஸ்வமான்தாரி குழந்தைகள் ஒவ்வொரு ஆத்மாவையும் ஸ்வமானத்துடனே பார்ப்பார்கள். பார்ப்பதுடன் இல்லாமல் சம்பந்தம் மற்றும் தொடர்பிலும் அப்படியே இருப்பார்கள். ஏனெனில் ஸ்வமானம் தேக அபிமானத்தை போக்கக்கூடியது. எங்கு ஸ்வமானம் இருக்கிறதோ அங்கு தேக அபிமானம் இருக்காது. தேக அபிமானத்தை போக்குவதற்கான எளிமையான சாதனம் என்னவென்றால் சதா ஸ்வமானத்தில் இருக்க வேண்டும். ஒவ்வொருவரையும் சதா ஸ்வமானத்துடன் பார்க்க வேண்டும். குதிரை படையினராக இருந்தாலும், 16,000 மாலையில் கடைசி நம்பரில் வருபவர்களாக இருந்தாலும், கடைசி நம்பரிலும் நாடகப்படி தந்தையின் மூலம் ஏதாவது விசேஷத்தன்மை உள்ளது. ஸ்வமான்தாரிகள் விசேஷத்தன்மையை பார்த்து ஸ்வமானம் கொடுப்பார்கள். அவர்களுடைய பார்வை, உள்ளுணர்வு, செயலில் ஒவ்வொருவரின் விசேஷத்தன்மை கலந்திருக்கும். தந்தையின் குழந்தைகளாக ஆனவர்கள் விசேஷமான ஆத்மாக்களாவார்கள். வரிசை கிரமமாக இருக்கலாம், ஆனால் உலகில் கோடியில் ஒரு சிலராக இருக்கின்றனர். இவ்வாறு அனைவரும் தன்னை விசேஷமான ஆத்மா என்று புரிந்திருக்கிறீர்களா? ஸ்வமானத்தில் நிலைத்திருக்க வேண்டும், தேக அபிமானத்தில் அல்ல. ஸ்வமானம். தந்தைக்கு ஒவ்வொரு குழந்தையின் மீதும் ஏன் அன்பு உள்ளது?
ஏனெனில் தந்தை அறிவார், இந்த குழந்தை என்னை அறிந்து கொண்டு என்னுடையவராக ஆகியிருக்கிறார் அல்லவா. இந்த மேளாவில் முதல் முறை வந்தவர்களாகவும் இருக்கலாம். இருந்தாலும் பாபா என்று கூறியதும் தந்தையின் அன்புக்கு பாத்திரமானவர்களாக ஆகிவிடுகிறார்கள். நாலாபுறங்களிலும் உள்ள அனைத்து குழந்தைகளும் அனைவரையும் விட ஒருவருக்கொருவர் பாப் தாதாவிற்கு பிரியமானவராவார்கள். இவ்வாறே தந்தையை பின்பற்றுங்கள். ஒருவர் கூட பிரியம் அற்றவராக இருக்கக்கூடாது. அனைவரும் பிரியமானவர்களாக ஆக வேண்டும். ஒரு குழந்தை என்னுடைய பாபா என்று கூறுகிறார் எனில் என்னுடையவர் என்று ஆக்கியது எது? அன்பு. இங்கு அமர்ந்திருக்கும் அனைவரும் அன்புதான் தந்தையுடையவராக ஆக்கியிருக்கிறது என்று புரிந்திருக்கிறீர்கள். தந்தையின் அன்பு காந்தமாகும். அன்பு என்ற காந்தத்தின் மூலம் நீங்கள் தந்தையுடைய குழந்தைகளாக ஆகிவிட்டீர்கள். இது பெயரளவுக்கான அன்பு இல்லை, உள்ளபூர்வமான அன்பு. உள்ளபூர்வமான அன்புதான் இந்த பிராமண வாழ்க்கையின் அஸ்திவாரமாகும். நீங்கள் இங்கே எதற்காக சந்திக்க வந்திருக்கிறீர்கள்? அன்புதான் அழைத்து வந்துள்ளதல்லவா. இங்கு அமர்ந்திருப்பவர்கள், வந்திருப்பவர்கள் அனைவரும் ஏன் வந்திருக்கிறீர்கள்? அன்பு உங்களை ஈர்த்திருக்கிறதல்லவா. அன்பும் எவ்வளவு இருக்கிறது? 100% உள்ளதா அல்லது குறைவாகவா? அன்பில் நான் 100% இருக்கிறேன் என்று நினைப்பவர்கள் கையை உயர்த்துங்கள். அன்பில் 100% சிறிதும் குறை கிடையாதா? நன்று. ஆக அதே அன்பு பிராமணர்களாகிய தங்களுக்குள்ளேயும் இருக்கிறதா? இதில் கையை உயர்த்துவீர்களா? இதில் சதவிகிதத்தில் வித்தியாசம் உள்ளது. எவ்வாறு தந்தைக்கு அனைவரின் மீதும் அன்பு இருக்கிறதோ அதே போல குழந்தைகளுக்கும் அனைவரின் மீதும் அன்பு இருக்க வேண்டும். அனைவருக்கும் பிரியமானவர்களாக இருக்க வேண்டும். பிறருடைய பலவீனங்களை பார்க்க வேண்டாம். ஒருவர் சமஸ்காரத்திற்கு வசமாகி உள்ளார் என்றால் யாரை பின்பற்ற வேண்டும்? வசமானவரையா? நீங்கள் வசப்படுத்தும் மந்திரத்தை தருபவர்கள், வசமானவர்களை விடுவிக்கக்கூடிய மந்திரம் மூலமாக விடுவிக்கக்கூடியவர்கள் அல்லது பார்க்கக்கூடியவர்களா? ஏதாவது தீய விஷயங்கள் தென்படுகிறதென்றால் என்ன செய்வீர்கள்? பார்த்து கொண்டே இருப்பீர்களா அல்லது தூரமாகி விடுவீர்களா? ஏனென்றால் பாப்தாதா பார்த்தார், யார் உள்ளபூர்வமான அன்புடையவர்களாக இருக்கிறார்களோ, தந்தைக்கு பிரியமானவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் அவசியம் அனைவருக்கும் பிரியமானவர்களாக இருப்பார்கள். சம்பன்னம் மற்றும் சம்பூர்ணம் ஆவதற்கான எளிமையான விதி உள்ளபூர்வமான அன்பு. ஒருவர் எவ்வளவுதான் ஞானியாக இருக்கலாம், ஆனால் உள்ளபூர்வமான அன்பு இல்லையெனில் பிராமண வாழ்க்கை மகிழ்ச்சியான வாழ்க்கையாக இருக்காது, காய்ந்த வாழ்க்கையாக இருக்கும். ஏனெனில் ஞானத்தில் அன்பில்லாத ஞானம் இருந்தால் ஞானத்தில் ஏன், எதற்கு என்ற கேள்விகள் வரும். ஆனால் அன்பு கலந்த ஞானம் இருந்ததெனில் அன்பானவர்கள் சதா தந்தையின் அன்பில் மூழ்கியிருப்பார்கள். அன்பானவர்களை நினைப்பதற்கான முயற்சி செய்ய வேண்டியிருக்காது. ஞானியாக மட்டும் இருந்தால் அன்பு இல்லையெனில் உழைக்க வேண்டியுள்ளது. அவர்கள் உழைப்புக்கான பலனை அடைவார்கள். இவர்கள் அன்புக்கான பலனை அடைவார்கள். ஞானம் என்பது விதை. ஆனால் விதைக்கு அன்பு என்ற நீர் கிடைக்கவில்லை என்றால் பலன் இருக்காது. ஆக இன்று அனைத்து குழந்தைகளின் உள்ளபூர்வமான அன்பை பாப்தாதா பரிசோதித்து கொண்டிருந்தார். தந்தையிடம் மற்றும் அனைவரிடம் நீங்கள் அனைவரும் தன்னை என்ன நினைக்கிறீர்கள்? அன்பானவர்களாக இருக்கிறீர்களா? உள்ளபூர்வமான அன்பு இருக்கிறது என்று நினைப்பவர்கள் கை உயர்த்துங்கள். அதிகபட்சம் அனைவரும் கையை உயர்த்தினார்கள். நல்லது. அனைவருக்கும் பிரியமானவர்கள், தந்தைக்கு பிரியமானவர்களாக இருக்கிறீர்கள். அனைவருக்கும் பிரியமானவர்களாக இருக்கிறீர்களா? இவர் எனது சகோதரன், சகோதரி என்று ஒவ்வொருவரும் நினைக்கிறீர்களா? இவர்கள் என்னுடையவர்கள் என்று ஒவ்வொருவரும் நினைக்கிறீர்களா? அல்லது சிலர் மட்டும் நினைக்கிறீர்களா? எவ்வாறு தந்தையின் அன்பில் அனைவரும் கை உயர்த்துகிறீர்களோ அவ்வாறு நீங்கள் ஒவ்வொருவருக்காகவும் கையை உயர்த்துவீர்களா? ஆம், இவர் அனைவருக்கும் பிரியமானவர் என்ற சான்றிதழ் கிடைக்குமா? ஏனெனில் பாப்தாதா முன்பே கூறியிருக்கின்றார்,
தந்தையிடமிருந்து மட்டும் நீங்கள் சான்றிதழ் வாங்கக்கூடாது, பிராமண குடும்பத்தினரிடம் இருந்தும் பெற வேண்டும். ஏனெனில் இந்த நேரத்தில் தந்தை தர்மம் மற்றும் ராஜ்யம் இரண்டையும் சேர்த்து ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்றார். ராஜ்யத்தில் தந்தை மட்டுமே இருக்க மாட்டார், குடும்பமும் இருக்கும். அதனால் நீங்கள் தந்தைக்கும் பிரியமானவர், குடும்பத்தினருக்கும் பிரியமானவர் ஆக வேண்டும். ஞானியாக ஆகிவிட்டீர்கள், கூடவே பிரியமானவர்களாக ஆவதும் அவசியமாகும். ஸ்வமானத்தில் இருக்க வேண்டும் மற்றும் மரியாதை கொடுக்க வேண்டும். இந்த இரண்டும் அவசியமாகும். பிராமண பிறவி எடுத்ததும் ஒவ்வொரு குழந்தைக்கும் தந்தை மரியாதை கொடுத்தார். அதனால்தான் உயர்ந்த நிலை அடைந்திருக்கிறீர்கள். இந்த ஒரு பிறவியில் மரியாதை கொடுக்க வேண்டும். முழு கல்பமும் அதற்கான பலனாக உங்களுக்கு மரியாதை கிடைக்கும். அரை கல்பம் ராஜ்ய அதிகாரிக்கான மரியாதை கிடைக்கும். அரை கல்பம் பக்தியில் பக்தர்களின் மூலம் மரியாதை கிடைக்கும். ஆனால் இதற்காக முழு கல்பத்திற்கு ஆதாரம் இந்த ஒரு பிறவியில் நீங்கள் மரியாதை கொடுக்க வேண்டும், மரியாதை பெற வேண்டும். இப்பொழுது பாப்தாதா பார்த்து கொண்டிருக்கின்றார். நாலாபுரத்திலும் உள்நாடு மற்றும் வெளிநாட்டில் சிலர் இரவில் மற்றும் சிலர் பகலில் இந்த சந்திப்பை செய்து கொண்டிருக்கிறார்கள். முயற்சியின் வேகத்தை நன்றாக அதிகப்படுத்த உங்களுக்கு ஜானகிதாதி கிடைத்திருக்கின்றார், அப்படித்தானே? ஏதாவது ஒரு குறையை பார்த்து விட்டார், உடனேயே அதை பற்றி வகுப்பெடுத்து விடுகின்றார். எந்த ஒரு குழந்தையாக இருந்தாலும், உள்நாடு அல்லது வெளிநாட்டு குழந்தை, எந்த ஒரு பாடத்திலும் உழைப்பு ஏற்படுகிறதெனில் அதற்கு மூல காரணம் உள்ளபூர்வமான அன்பில் குறை உள்ளது. அன்பு என்றால் அன்பில் மூழ்கி இருப்பதாகும். நினைக்க வேண்டியிருக்காது. நினைவு மறப்பது கடினமாக இருக்கும். ஒருவேளை உழைக்க வேண்டியுள்ளது என்றால் உள்ளபூர்வமான அன்பு சோதித்து பாருங்கள், எங்கும் அது கசிந்து விடவில்லைதானே? பற்றுதல் மனிதர் மீதோ, மனிதரின் விசேஷ தன்மைகள் மீதோ, சாதனங்களின் மீதோ, பாதுகாப்பின் மீதோ, நியமப்படி பாதுகாப்பு என்பது சரிதான். ஆனால் அதிகபட்ச பாதுகாப்பு இருக்கும்போது அதன் மீதும் பற்றுதல் அன்பு ஏற்பட்டு விடுகிறது. அந்த பாதுகாப்பான விஷயம் நினைவிற்கு வந்து கொண்டே இருக்கும். அதன் அடையாளம் எதிலாவது கசிவு இருந்தது என்றால் சதா வாழ்க்கையில் ஏதாவது ஒரு காரணத்தினால் திருப்தியின் அனுபவம் ஏற்படாது. ஏதாவது காரணத்தினால் அதிருப்தியின் அனுபவம் ஏற்படுத்தும். எங்கு திருப்தி இருக்குமோ அதன் அடையாளம் சதா மகிழ்ச்சி இருக்கும். சதா ஆன்மீக ரோஜாவைப் போல புன்முறுவலுடன் இருப்பார்கள், மலர்ந்திருப்பார்கள், மூட் ஆஃப் ஆக மாட்டார்கள், சதா டபுள் லைட்டாக இருப்பார்கள். கடின உழைப்பிலிருந்து இப்பொழுது விடுபட்டு விடுங்கள். குழந்தைகளின் உழைப்பு தந்தைக்கு பிடிக்கவில்லை. அரை கல்பம் உழைத்தீர்கள், இப்பொழுது மகிழ்ச்சியாக இருங்கள், அன்பில் மூழ்கி விடுங்கள். ஞானக்கடலின் ஆழத்தில் சென்று அனுபவம் என்ற முத்துக்களை அனுபவம் செய்யுங்கள். வெறுமனே தலை மட்டும் குளித்துவிட்டு வராதீர்கள். அன்பிலே மூழ்கி விடுங்கள். அனைவரும் உறுதிமொழி எடுத்தீர்கள் அல்லவா? கூடவே இருப்பேன், கூடவே செல்வேன் என்று. உறுதிமொழி எடுத்தீர்களா? கூடவே வருவீர்களா அல்லது பின்னால் வருவீர்களா? கூடவே வருவதற்கு தயாராக இருப்பவர்கள் கையை உயர்த்துங்கள். யோசித்து பாருங்கள். தயாராக இருப்பது என்றால் பாப் சமான், தந்தைக்கு சமமாக இருப்பதாகும். யார் கூடவே வர முடியும்? சமமாக இருப்பவர்கள்தான் கூடவே வருவார்கள் அல்லவா? ஆக போகலாமா? எவர் ரெடியாக இருக்கிறீர்களா? முதல் வரிசையில் உள்ளவர்கள் எவர் ரெடியாக இருக்கிறீர்களா? செல்வதற்கு நாளை ஆர்டர் கிடைத்தால் வருவீர்களா? இல்லறத்தில் உள்ளவர்கள் வருவீர்களா? குழந்தையின் நினைவு வராதா? தாய்மார்கள் வருவீர்களா? எந்த பொருளின் நினைவும் வராதா? ஆசிரியர்களுக்கு சேவை நிலையத்தின் நினைவு வரும். மாணவர்களின் நினைவு வருமா? நினைவுக்கு வராதா? நல்லது. அனைவரும் பற்றற்றவர்கள் ஆகிவிட்டீர்களா? மிகவும் நல்ல விஷயம்தான். பிறகு கடினமாக உழைக்க வேண்டியிருக்காதில்லையா? எதிரில் அமர்ந்திருந்தவர்களாக இருந்தாலும் தூரத்தில் அமர்ந்திருந்தாலும் குழந்தைகள் அனைவரும் தந்தையின் உள்ளத்திலே அமர்ந்திருக்கிறீர்கள். அனைவரும் இன்றைய நாள் கடின உழைப்பிலிருந்து முக்தி அடையும் நாளாக கொண்டாட பாப்தாதா விரும்புகின்றார். ஆவீர்களா? கைத்தட்டி விட்டீர்கள், ஆவீர்களா? நாளை
ஒருவரும் தாதிகளிடத்தில் வரமாட்டீர்கள். மகிழ்ச்சியாக சந்திப்பீர்களா? மண்டல பொறுப்பாளியிடம் செல்ல மாட்டீர்களா? புகார் கொடுக்க மாட்டீர்களா? முழுமையாகிவிட வேண்டும். சரிதானே? இப்போது கையை உயர்த்துங்கள். யோசித்து கையை உயர்த்துங்கள். அப்படியே உயர்த்திவிடக்கூடாது. எந்த புகாரும் கிடையாது. எனது எனது என்று எதுவும் கிடையாது. நானும் கிடையாது, எனதும் கிடையாது. அழிந்து போய்விட்டது. உறுதிமொழி கொடுத்திருக்கிறீர்கள். நல்லது, வாழ்த்துக்கள். ஆனால் உறுதிமொழியின் லாபத்தை எடுத்துக்கொள்வதில்லை. உறுதிமொழியை மிகவும் வேகமாக எடுத்து விடுகிறீர்கள். ஆனால் லாபம் அடைவதற்கு தினமும் ஒன்று புரிந்து கொண்டு ரிவைஸ் செய்யுங்கள். அதை நினைத்து பாருங்கள், என்ன உறுதிமொழி எடுத்தேன் என்று. அமிர்த வேளை சந்திப்புக்கு பிறகு உறுதிமொழி மற்றும் அதன் மூலம் கிடைக்கும் லாபம் இரண்டின் சார்ட்டையும் சமமாக ஆக்குங்கள். என்ன உறுதிமொழி எடுத்தேன், மேலும் அதனால் என்ன லாபம் அடைகின்றேன், இதை உணர்ந்து பாருங்கள். ரிவைஸ் பண்ணுங்கள். சமமாகிவிடும், சரியாகிவிடும். மீட்டிங்குக்கு வந்தவர்கள் உறுதிமொழி எடுத்ததை பாப்தாதா அறிவார். நல்ல நல்ல திட்டங்களை உருவாக்குகிறீர்கள். பாபாவுக்கு பிடித்திருக்கிறது. பாப்தாதா ஒரே ஒரு வார்த்தையைத்தான் விரும்புகின்றார். வெற்றியாளர் ஆகுங்கள், வெற்றியாளர் ஆக்குங்கள். பயன்படுத்துங்கள், வெற்றி பெறுபவர் ஆகுங்கள். என்னென்ன பொக்கிஷங்கள் உள்ளதோ, சக்திகள், சங்கல்பம், வார்த்தை, செயலும் கூட சக்தியாகும். இந்த நேரமும் ஒரு சக்தியாகும், பொக்கிஷம் ஆகும். அனைத்தையும் வெற்றிகரமாக்க வேண்டும். ஸ்தூலமான செல்வமானாலும் அலௌகீக பொக்கிஷங்கள் ஆனாலும் அனைத்தையும் வெற்றிகரமாக ஆக்க வேண்டும். வெற்றி மூர்த்திக்கான சான்றிதழ் அடைந்தே தீர வேண்டும். பயன்படுத்துங்கள், வெற்றிகரமாக ஆகுங்கள். வெற்றி ஆக்குங்கள் மற்றும் வெற்றியை செய்ய வையுங்கள். ஒருவர் வெற்றிகரமாக ஆக்கவில்லை என்றால் வார்த்தைகளின் போதனையினால் அல்ல, தன்னுடைய சுப பாவனை, சுபமான விருப்பம் மற்றும் சதா சுபமான மரியாதை கொடுப்பதன் மூலம் வெற்றியடைய வைக்க வேண்டும். வெறும் ஆலோசனை அல்லது போதனைகளை மட்டும் கொடுக்காதீர்கள். ஒருவேளை போதனை கொடுக்க வேண்டியிருந்தால் மன்னிப்புடன் சேர்த்து போதனை கொடுங்கள். மன்னிப்பு செய்து போதனை கொடுங்கள். கருணை உள்ளவர்களாக ஆகுங்கள். இரக்கம் உடையவர்களாக ஆகுங்கள். உங்களுடைய கருணை ரூபம் போதனைக்கான பலனை அவசியம் கொடுக்கும். பாருங்கள், இந்நாட்களில் விஞ்ஞான மருத்துவர்களும் அறுவை சிகிச்சை செய்யும் போது முதலில் என்ன செய்கிறார்கள்? முதலில் தூங்க வைத்து விடுகின்றனர். பிறகு அறுவை சிகிச்சை செய்கின்றனர். ஆரம்பத்திலேயே அறுவை சிகிச்சை செய்ய மாட்டார்கள். டிஞ்சர் போட்டாலும் முதலில் ஊதி விடுவார்கள். பிறகு டிஞ்சர் போடுவார்கள். ஆக நீங்களும் முதலில் கருணை உடையவர்களாக ஆகுங்கள். பிறகு போதனை கொடுத்தால் அதற்கு பலன் ஏற்படும். இல்லையெனில் நீங்கள் போதனை கொடுப்பீர்கள், ஆனால் அவர் முன்கூட்டியே உங்களை விட அதிக போதனையாளராக இருக்கின்றார். எனவே ஒரு போதனையாளர் மற்றொரு போதனையாளரின் போதனையை ஏற்றுக்கொள்ள மாட்டார். அதனால் இப்படி செய்யாதீர்கள். இப்படி செய்யுங்கள் என்று நீங்கள் என்ன போதனை கொடுப்பீர்களோ அதை துண்டிப்பதற்கு அவரிடம் 10 கருத்துக்கள் இருக்கும். ஆகையால் மன்னிப்பு மற்றும் போதனை சேர்ந்தே இருக்க வேண்டும். ஆக இந்த 70ஆம் ஆண்டிற்கான கருப்பொருள் பயன்படுத்துங்கள், வெற்றிகரமாக ஆகுங்கள் என்பது. வெற்றி மூர்த்திகளாக ஆகுங்கள். அனைத்தையும் வெற்றியாக்குங்கள். டபுள் லைட் ஆக வேண்டும் அல்லவா? எனவே வெற்றிகரமாக்கி விடுங்கள். சமஸ்காரத்தையும் பயனுள்ளதாக்குங்கள். எது உங்களுடைய ஒரிஜினலான ஆதி சமஸ்காரமோ, தேவதை சமஸ்காரம், ஆத்மாவின் அனாதி சமஸ்காரமோ அதை வெளிப்படுத்துங்கள். தவறான சமஸ்காரங்களை அடித்து விடுங்கள். ஆதி அனாதி சமஸ்காரங்களை வெளிப்படுத்துங்கள். இப்பொழுது அனைவரின் புகார் விசேஷமாக ஒன்றே ஒன்று பாக்கி இருக்கிறது. சமஸ்காரம் மாறுவதில்லை. அனைவரும் கடின உழைப்பிலிருந்து விடுபடுவதற்கான உறுதிமொழி எடுத்திருக்கிறீர்கள் இல்லையா? நல்லது. இப்பொழுது 1 நிமிடத்திற்கு தனது உள்ளத்தில் இந்த உறுதிமொழிக்கு திடமான அடிக்கோடு போடுங்கள்.
தனது மனதில் இதை பக்காவாக செய்து கொள்ளுங்கள். பாப்தாதா ட்ரில் செய்ய வைக்கின்றார். நல்லது. நாலாபுறங்களிலும் உள்ள ஸ்வமான்தாரி குழந்தைகளுக்கு சதா தந்தையின் உள்ளபூர்வமான அன்பிற்குரியவர்கள், அனைவருக்கும் பிரியமான சிரேஷ்டமான ஆத்மாக்களுக்கு, சதா கடினமான உழைப்பிலிருந்து விடுபட்டு ஜீவன் முக்தியின் அனுபவம் செய்யக்கூடிய தீவிர முயற்சியாளரான குழந்தைகளுக்கு, சதா உறுதிமொழி மற்றும் உறுதிமொழியின் லாபத்தை அடையக்கூடிய சமநிலையில் இருக்கும் சுகமான குழந்தைகளுக்கு, சதா மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய மற்றவர்களையும் மகிழ்விக்கக்கூடியவர்களுக்கு, இவ்வாறு சங்கம யுகத்தின் சிரேஷ்டமான பாக்கியத்திற்கு அதிகாரியான குழந்தைகளுக்கு பாப்தாதாவின் அன்பான நினைவுகள் மற்றும் திலாராமின் உள்ளபூர்வமான ஆசீர்வாதத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். அன்பான நினைவுகள் மற்றும் நமஸ்தே. வரதானம்: இணைந்த சுரூபத்தின் நினைவின் மூலம் மறதி அற்றவர்களாக ஆகக்கூடிய நிரந்தர யோகி ஆகுங்கள். இணைந்த சுரூபம் அல்லது கம்பைன்ட் சுரூபத்தின் நினைவின் மூலம் மறதியற்றவர் ஆகக்கூடிய நிரந்தர யோகி ஆகுக. விளக்கம்: எந்த குழந்தைகள் தன்னை தந்தையுடன் இணைந்திருக்கும் அனுபவம் செய்கிறார்களோ அவர்களுக்கு நிரந்தர யோகி ஆகுங்கள் என்ற வரதானம் தானாகவே கிடைத்து விடுகிறது. ஏனெனில் அவர்கள் எங்கு இருக்கிறார்களோ அங்கு சந்திப்பின் விழா நடைபெற்று கொண்டே இருக்கும். அதாவது அவர்கள் பாபாவை உள்ளத்தில் சந்தித்து கொண்டே இருப்பார்கள். ஒருவர் எவ்வளவுதான் அவரை மறக்க வைப்பதற்கு முயற்சி செய்தாலும் அவர்கள் மறதியற்றவர்களாக இருப்பார்கள். அப்படிப்பட்ட மறதியற்ற குழந்தைகள் தான் தந்தைக்கு மிகவும் பிரியமானவர்கள் ஆவார்கள். அவர்கள்தான் நிரந்தர யோகிகள். ஏனெனில் அன்பின் அடையாளம் தானாகவே நினைவு ஏற்படும். அவர்களது சங்கல்பம் என்ற நகத்தை கூட மாயையால் அசைக்க முடியாது. ஸ்லோகன்: காரணத்தை கூறுவதற்கு பதில் அதற்கான நிவாரணம் செய்யும்போது ஆசீர்வாதங்களுக்கு அதிகாரி ஆகிவிடுவீர்கள். நல்லது. அவ்யக்த சமிக்கை: ஆன்மீக ஸ்திதியில் நிலைத்திருப்பதற்கான அபியாசம் செய்யுங்கள். உள்முக நோக்குள்ளவர் ஆகுங்கள். உள்நோக்கு முகமுள்ளவர் ஆகி ஞான சிந்தனைக்கான பயிற்சி செய்வதன் மூலம் அலௌகிக போதையில் சதா மூழ்கி இருக்கும்போது இந்த உலகத்தின் குழப்பங்கள் உங்களை தன் பக்கம் ஈர்க்காது. எப்படி இராணுவத்தினர் நிலப்பரப்புக்கு அடியில் சென்று விடும்பொழுது வெளியில் நிகழும் அணுகுண்டின் பாதிப்புகள் ஏற்படாது, அதே போல நீங்கள் உள்நோக்கில் அண்டர் கிரவுண்ட் ஆன்மீக நிலையில் நிலைத்திருப்பதற்கான பயிற்சியை செய்யும் பொழுது வெளி விஷயங்கள் உங்களை தொந்தரவு செய்யாது. நல்லது. ஓம் சாந்தி.